திடீர்னு பேசாமல் இருக்குன்னா 2 விதத்தில் பிரிக்கலாங்க. ஒன்று வந்து நீங்கள் ஏதாவது அவங்க மன காயப்படும்படியே நிறைய நாள் பேசியிருப்பீங்க. ஒரு நாள் பேசுகிறதுக்காக நல்லா நேசித்த உறவு விட்டுட்டு போகாது. நிறைய நாள் உங்களுக்கு டைம் தந்திருப்பாங்க. நீங்கள் நல்ல மன காயப்படும்படியாக உங்கள் இஷ்டத்துக்கு பேசியிருப்பீங்க, அலட்சியப்படுத்தியிருப்பீங்க. இப்படி அவங்க ஏதாவது நீங்கள் பேசி அவங்க மன காயப்பட்டு போயிருக்காங்கன்னா நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசுகிறது தப்பே கிடையாதுங்க. ஏன்னா தப்பு நம்ம மேலே, நம்ம தப்பு பண்ணவங்க, நம்ம அவங்க மனசை காயப்படுத்தியிருக்கிறோம், அவங்க அன்பை புரிஞ்சிக்காமல் அலட்சியப்படுத்தியிருக்கோம். அப்போது தப்பு நம்ம மேலே. அப்படி நம்ம மேலே ஏதாவது தப்பு இருந்துன்னா நீங்களே அவங்கக்கிட்ட போய் பேசுங்கங்க. ஏன்னா உண்மையான அன்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இந்த காலத்தில். உண்மையான அன்பு நேசித்த உறவை நம்ம அலட்சியப்படுத்துகிறோம், அங்கங்கே அலைய விடுறோம், மன காயப்படும்படி பேசுகிறோம். அப்படிங்கும்போது திடீர்னு கோவப்பட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம பேசி அவங்கள வந்து பழையபடியும் நம்ம அவங்கக்கிட்ட அன்பாக இருந்தால் அந்த உறவு வந்து நீடிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா